வணக்கம் ரீமா சாந்தாங்குட்டி சார். இந்த வீடியோவில் நம்ம பிரிட்ஜி அனிமியோட 3வது எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த செடி மான்ஸ்டரை வந்து நம்ம அக்கா ஹீரோயின் அக்கா போட்டு பொலன்னு பொழந்து அதை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்த எபிசோடு ஸ்டார்டிங் ஓப்பன்லேயே நம்ம சாயா அக்காவும் அவங்க அப்பா டடையோசியும் நம்ம ஃபுமிட்டோவோட கெஃபேல உட்காந்து சாப்பிட்ருப்பாங்கன்னா நம்ம சாயா அக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த தாட்டி சமைக்க போகிறாங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ஃபுமிட்டோ வந்து சொல்லித்தராரு எப்படி சமைக்கணுன்ற மாதிரி. அவங்களும் டமக்கோயாகின் அப்படின்னு ஒரு டிஷ் இருக்குது, அதை போட்டு கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் ஒரு லாஸ்ட் பீஸ் வந்து அப்படியே நசுங்கிருச்சு போல். ஐயோ நசுங்கிருச்சு அப்படின்னு நம்ம அக்கா பதறுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவர் டடையோசி அவர் அப்பாவும் பதறுவார். ஒன்றும் இல்லை, தெரியாமல் நசுங்கிருச்சு, சரி பரவாயில்ல விடு, அதை வந்து உங்கள் அப்பா சாப்பிட்டுக்குவார் அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோ சொல்லுவார். இல்லை அதை நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. அதுக்கு இருந்துக்கிட்டு இல்லை அப்படிலாம் இல்லை, உங்கள் அப்பா வந்து நீ சமைக்கிறது எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாரு, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஃபுமிட்டோ சொல்லுவார். அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் அக்காவும் அவன் அப்பாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உணவிற்கு நன்றி அப்படின்னு ஒரு வணக்கத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம டடையோசி சொல்கிறாரு நம்ம அக்கா கிட்ட, டமகோயாசி ரொம்பவே நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லுவார் நம்ம டடையோசி. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை விட நான் ரொம்பவே ருசியாக இனிமேல் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்காவும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபுமிட்டோ என்ன பண்ணுவார்னா குமாவே அப்படின்ற ஸ்வீட் இருக்குதுல்ல, அதை எடுத்து நம்ம அக்காவுக்கு கொடுப்பாங்க. அதை பார்த்த உடனே அக்கா சந்தோஷமாயிருவாங்க. இதை சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நம்ம அக்கா. இது உனக்கு தான் சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே சாப்பிட்டு அப்பாடி சாப்பிட்டோன்னே தான் ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளாக் காஃபியும் கொடுப்பாங்க நம்ம அக்காவுக்கு. அதை குடிச்சிட்டு இந்த ஸ்வீட்டையும் இந்த காஃபியும் குடிக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் அப்பா காஃபி கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்க, அவர் உன்னோடதை விட ஸ்பெஷல் கம்மியாக தான், வீக்கான காஃபி தான் அவர் எப்போவுமே குடிப்பார் அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோ சொல்லுவார். உனக்கு மட்டும் தான் ஸ்பெஷலான காஃபி அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம அக்கா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருப்பாங்க. எப்பவும் போல் வழக்கம் போல் பாட்டு பாடிட்டே போயிட்டுருப்பாங்க. திடீர்னு அந்த நாய்க்குட்டியை பார்ப்பாங்க. அந்த நாயை பார்த்த உடனே நைஸாக மூவ் பண்ணுறாங்க அதை தூக்குறதுக்காக. அப்படியே மெதுவாக பக்கத்தில் போய் அப்படியே அந்த நாயையும் தூக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து தூக்கினோடனே கையிலிருந்து எப்படி தப்பிச்சு கீழே ஊச்சி ஓடி போயிடும் அந்த நாய். அப்புறம் இன்றைக்கி அக்கா வந்து இதனால் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிடுவாங்க. அப்புறம் அவங்க டீச்சர் வந்து இதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. என்னென்னா கெமிஸ்ட்ரி லேப் ஃபுல்லாக அவங்க வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் உட்காந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, நான் இந்த மாதிரி லேட்டாக வந்ததுக்காக தான் நீங்கள் கெமிஸ்ட்ரி ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு சொன்னீங்க, இதுவும் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம அக்கா சொல்லுவாங்க. டீச்சர் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா ஒரு மாடல் மனுஷனோட பொம்மை இருக்கும், அதில் வந்து லங்ஸு ஹார்ட் எல்லாம் வச்சு செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேர் வந்து நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லி நினைக்கிறேன். அவங்க பேர் வந்து என்னென்னா கனவக்கோ டுட்சுட்டோரி. நம்ம சாயாக்கா வந்து டீச்சர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்வீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நான் கடைசி வரைக்கும்லாம் வேலை செய்ய போகிறதில்ல டீச்சராக, எனக்கு வந்து ரிசர்ச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசை. நான் வந்து கெமிஸ்ட்ரி தானே உங்களுக்கு பாடம் நடத்திட்டுருக்கேன், ஸோ எனக்கு வந்து அதில் வந்து ரொம்ப நிறைய இன்ட்ரெஸ்ட். நான் எப்படி டீச்சராக இருந்துக்கிட்டு நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுறேனோ அது மாதிரி தான் ரிசர்ச்சராக இருந்துக்கிட்டே நிறையா கற்றுக்கணும், நிறைய விஷயத்தை பற்றி கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி உனக்கு எப்படி போகுது ஸ்கூல், உனக்கு எப்படி போகுது, பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது, ஸ்கூல் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருக்குது, அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. எங்கள் அப்பா என்ன சொல்லுவார்னா, நான் என்ன சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நடந்துக்கணும், அதை பற்றி ஒரு காமன் சென்ஸ் இல்லாதங்காட்டி வேணால் நான் அப்படி நடந்துட்டு போனோம் என்ன. ஸோ அதனால் எங்கள் அப்பாவுக்கு நான் ரொம்ப தொல்லை கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், அதே மாதிரி எல்லாத்துக்கும் தொல்லை கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாயா. அப்படி இல்லை எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும், எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயாக்கா வந்து அவங்க கிளாஸ் ரூமுக்கு வருவாங்க. அவங்களுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாப்பிட போகாமல். ஸோ அந்த 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களே, ட்வின் சிஸ்டர், அவங்க வந்து எனக்கு ரொம்பவே போர் எடுக்குது, இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாம், இந்த டவுனை விட்டு எங்கேயாவது வெளியில் போய் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஃபன்னான இடத்துக்கு. பட் இந்த டவுனை சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒன்று இது அவ்வளோ பெரிய இடம் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி யூகா சொல்லுவாங்க. நம்ம சாயாக்கா இருந்துக்கிட்டு டோமோ ஹவுஸாக கூப்பிட்டு நீ இன்றைக்கி கேஃபேக்கு போகலாம் சொல்லி இன்றைக்கி எல்லாருமே கேஃபேக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் அந்த கேஃபே வந்து நீ ஏற்கனவே அடிக்கடி டெய்லியும் போயிட்டு வர கேஃபே தான், நான் எனக்கு மட்டும் தான் அது தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், பட்டு உனக்கு அதை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நீ டெய்லியும் போயிட்டு வர ரெகுலர் கஸ்டமர், ஸோ அதனால தான் நான் எதுவும் பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதனால் இருக்குது எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாருமே ஃபுமிட்டோட கேஃபேக்கே போய் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாம் கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. நம்ம 2 ட்வின் சிஸ்டரும் சொல்லுவாங்க, இன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே அமைதியாக இருக்குது, நார்மலாக இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ இப்படி புலம்பிட்டே வந்தால் மட்டும் என்ன கிளைமேட் மாறவா போகுது அப்படின்ற மாதிரி யூகா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்வின் சிஸ்டர் வந்து இல்லை ரொம்பவே குவைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரே மாதிரி பேசுவாங்களா, அதை பார்த்துட்டு நம்ம சாயாக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரே சிங்காக இருக்கிறீங்க, ஒரே மாதிரி நடந்துக்கிறீங்க, ஒரே மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு இருந்துக்கிட்டு அந்த 2 ட்வின் சிஸ்டரும் பார்க்க நாங்கள் பேண்டில் இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஏதாவது ஆக்டர்ஸ் அந்த மாதிரி படத்தில் நடிக்கிற மாதிரி இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இல்லை நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நான் வந்து டிவி பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே எல்லாத்துக்கும் ஷாக்காயிரு, நீ டிவி பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் டிவியே இல்லை. அதுக்கு டோம் ஆஃபீஸர் இருந்துகிட்டு சொல்லுவோம், உங்கள் வீட்டில் டிவியே இல்லை, உங்கள் ரூமில் கூடமா டிவியே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்ம அக்கா.
அப்புறம் நீ வீட்டுக்கு போனால் என்னதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வீட்டுக்கு போனால் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உனக்கு போர் அடிச்சா என்ன பண்ணுவேன்? போர் அடிச்சா எங்கள் அப்பா கூட நான் பேசிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா ஃபுமிட்டோவோட கேஃபேக்கு போயிடுவேன், அங்கே போனால் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் இப்படி பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா, நம்மளுக்காக கேக் வந்து காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேஃபேக்கு போவாங்க. எல்லோரும் அந்த கேஃபேக்கு போன உடனே ஃபுமிட்டோ வந்து எல்லாத்துக்காக கேக் செஞ்சு கொடுப்பாரு. பரவாயில்ல இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக் செஞ்சு கொடுப்பாரு. டோமோபூசா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு வா இது நான் எப்படி செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி, உனக்கு கேக் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் போல் அப்படின்ற மாதிரி ஃபுமிட்டோ கேட்பாரு. எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான் டோமோபூசா. அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, என்ன நீ சாயம் முன்னாடி ஸ்கோர் பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்பான். அதுக்கு சாயம் அப்படித்தானே, சமைச்சு போடுறவங்கள தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். அதுக்கப்புறம் எல்லாருமே அவனை பார்ப்பாங்க. என்னென்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு நல்லா சாப்பிட்ருப்பான். அப்புறம் திடீர்னு அவனை பார்த்தா ஏன் எல்லாரும் என்னையே பார்க்குறீங்க சாயம் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்ருக்கும்போது அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ்காரன் வருவான். என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் பிஸியாக இருக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு, பட் இங்கே பக்கத்தில் பேக்கரி வச்சிருந்தால அவர் வந்து 2 நாள் அங்கே வீடு திரும்பவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அந்த போலீஸ்காரன். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நாங்கள் அந்த 2 ட்வின் சிஸ்டரும் நாங்கள் வரும்போது அங்கே கடை வந்து பூட்டியிருந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரன் இல்லை அவர் வந்து வீடே திரும்பல 2 நாளாக, அவங்க ஒய்ஃபும் ரொம்ப பதறி போயிருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. நான் வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். ஸோ பசங்களாம் நீங்கள் வந்து இருட்டாகிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு போவார் அந்த போலீஸ்காரன். அப்புறம் நம்ம சாயாக்கும் இதை பற்றி நல்லா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. நான் சாயாக்காவுக்கு பாய் சொல்லிட்டு நம்ம சாயாக்காவும் போய் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அப்பா கிட்ட ஸ்வாடை வாங்கிட்டு வேட்டையாட கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவர் என்ன சொல்லுவார்னா, இதுக்கு முன்னாடி வந்து எல்டர் கிரைன்ஸ் மாதிரி இது இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது 8 டைரம்ஸில் கூட இது தென்படல அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கவலைப்படாதீங்கப்பா, கண்டிப்பாக நான் அதை டிஃபீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை வாங்கிட்டு ஒரு இடமா போய் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. டவுனுக்குள்ளே போய் தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த பேக்கரியில் வேலை செய்கிறவன் ஒருத்தன் வந்து போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். சரின்ட்டு அவனே ஃபாலோ பண்ணி போவான். அவன் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போவான். அவன் வந்து ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியும். அவங்களும் நம்ம ஹீரோயின் சாயாக்காவும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அவனையும். திடீர்னு ரொம்ப தூரத்துலேருந்து சப்வேலேருந்து ட்ரெயின் வரும். ட்ரெயின் வந்து நிற்கும் அவன் முன்னாடி அந்த ஸ்டேஷனில். அவனும் வந்து ட்ரெயின்குள்ளே ஏறி போயிடுவான். போனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுன்னா, அந்த ட்ரெயின்குள்ளே இருந்து ஒரு நாக்கு ஏதாவது கூர்மையாக அப்படியே வந்து அவனை வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக சுற்றி கட்டி போட்டு அவனை ரொம்ப டைட் பண்ணி மொத்தத்தில் பீஸாக ஏறுவான். தலை தனியாக கால் தனியாக எல்லாமே செதறி ரத்தம் பிச்சுக்கிட்டு செத்து. அதுக்கப்புறம் நம்ம சாயாக்கவும் அந்த உள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்தோன்னே ரத்தம் அப்படியே தெரிச்சு அவன் நசுங்கி போய் செத்து கிடப்பான். அந்த ட்ரெயின்குள்ளே இருந்து மறுபடியும் இன்னொரு டென்டாக்கிள்ஸ் மாதிரி ஒன்று வந்து அட்டாக் பண்ண வரும். எப்படியோ 2 தடவை டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்லேருந்து வெளியில் வருவாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெயினை வந்து ஸ்வாடை வச்சு கோட பார்க்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து பெருசாக ஒரு ஜெய்கண்டிக் மான்ஸ்டர் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். என்னென்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் தான் ட்ரெயினாக மாதிரி வந்துருக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஜெயிண்டாக மாறின மான்ஸ்டர் என்ன பண்ணுன்னா, நிறைய டென்டாக்கிள்ஸை வச்சு அதை நம்ம சாயாக்காவை வந்து அடிக்க வரும். நம்ம அக்காவுக்கு திடீர்னு சரிங்கன்னு ஆக்டிவேட் ஆகி ஸ்வாடை வச்சு அது எல்லாத்தையுமே ஜார்ஜ் பண்ணி மொத்தமாக வெட்டிடுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த மாஸ்டர்கிட்ட பயங்கரமாக அடி வாங்குவாங்க. அதுக்கப்புறம் சரிங்கன்னு ஆக்டிவேட் ஆனவுடனே அவங்க ஸ்வாடை வச்சுக்கிட்டு திடீர்னு எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மான்ஸ்டரை. அந்த மான்ஸ்டர் வேறு பெருசாக இருக்குமா, ஸோ அங்கே இருக்கிற பக்கத்தில் செவராட்டு இருக்குது, அது மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த மான்ஸ்டர் மேலே ஏறி அவங்க ஸ்வாடை வச்சு அதோட மண்டையிலே ஒரே சொருவிடுவாங்க. அது சொருவிட்டு எடுக்கும்போது அது ரத்த பீச்சுக்கிட்டு அங்கேயே செத்துடும். அது சாவறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, உடன்படிக்கையை மதிக்க கற்றுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாவும். அது சொல்கிறத பார்த்தா மனுஷங்களும் அந்த மான்ஸ்டர்ஸும் ஏதோ ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அந்த ஒப்பந்தத்துப்படி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செத்துருக்க போல. பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆர்த்தர் பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்னா, மனுஷங்க வந்து சேஞ்ச் ஆவாங்க, அது உண்மை தான். சில பகுதி வந்து மாறலாம், இல்லை சில பகுதி மாறாமையும் கூட போகலாம். பட் எப்போவுமே மாறாத ஒரு பகுதி இருக்குது. பட் அந்த பகுதியே மாறுச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை அந்த பகுதியை வந்து யாராவது மாற்றினா என்ன பண்ணுறது. மனுஷங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, முன்னாடி இருந்த மாதிரியே இருக்க மாட்டாங்க, அவங்களும் சேஞ்ச் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் அந்த ஆர்த்தர். நீங்கள் அதைத்தான் இப்போ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் முடிக்கும். இந்த வந்து ஆர்த்தர் யாரை பற்றி சொல்கிறான்னா, நம்ம சாயா அக்காவை தான் சொல்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே ட்ரீமர்ஸ், உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன்.